நமக்கு எல்லாமே தெரியும். நாம நல்லா படிச்சிருக்கோம். நமக்கு நல்ல அறிவு இருக்குது. நமக்கு தெரியாதது இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு நினைக்கிற நபரா நீங்க? உங்களுக்கான கதைதான் இது. கதையை கேட்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. ஒரு ஆசிரமத்துல ஒரு குரு தன்னோட சீடன்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதுல ஒரு சீடன், குருவே, ஒருவனுடைய தோற்றத்தை வச்சு எடை போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே இது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நாம எதை நம்புறது அப்படின்னு கேட்டான். அதுக்கு குரு, நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன், அதை கேட்டு நீயாகவே தெரிஞ்சுக்கிடுவ அப்படின்னு சொன்னாரு. அப்படியே கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒரு பிரபலமான கலைக்கல்லூரி. அதுல நிறைய பிரிவுகள் இருக்குது. கட்டிடக்கலை, சிற்பக்கலை, பாட்டு, இசையமைத்தல், நடிப்பு, மரவேலை செய்தல், மெழுகு வைத்து அதில் கலைப்பொருட்களை செய்தல், பிறகு ரப்பர் வைத்து, அதாவது பென்சில்ல எழுதி அதை அழிப்பதற்கு பயன்படுத்துவோம்ல, அந்த ரப்பரை வைத்து கைவினை பொருட்கள் செய்தல். இந்த மாதிரி பிரிவுகள் உள்ள கல்லூரி. இதில் ஒவ்வொரு துறையிலும் 4 வருடம் படிக்கணும். பிறகு படிச்சு முடிச்ச பிறகு தானாகவே கைவினை பொருட்கள் செஞ்சு விற்கலாம். இல்லைனா இந்த பொருட்கள் செய்யும் தொழிற்சாலைக்கு வேலைக்கு போகலாம். இந்த கல்லூரியில சூரிய பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு பையன் ரப்பர் வைத்து கைவினை பொருட்கள் செய்யும் துறையில சேர்ந்தான். ரப்பர் எங்கிருந்து நமக்கு கிடைக்குது, அதை எப்படி எடுக்கிறது, அதை எதுல சேர்த்து வைக்கிறது, பிறகு நமக்கு தேவையான வடிவத்துல எப்படி வெட்டுறது, இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. கடைசி வருடம், அதாவது 8வது செமஸ்டர்ல ஒரு செமினார் நடந்தது. அதுல ஒரு பிரபலமான ரப்பர் ஃபேக்டரி ஓனர் வந்து பேசினாரு. நிறைய பொருட்கள் செய்யும் நுணுக்கங்கள், அதை எப்படி சந்தைப்படுத்துறது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. பிறகு கேம்பஸ் இன்டர்வியூ நடந்தது. அதுல நிறைய மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுல சூரிய பிரகாசும் கலந்துக்கிட்டான். அவன் நல்லா படிப்பான், நல்லா கலை நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டவன். எப்படித்தான் அவன்கிட்ட கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் சொல்லிடுவான். பெரிய திறமைசாலி. இன்டர்வியூல அவன்கிட்ட கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் சரியா பதில் சொன்னான். அவனை வேலைக்கு தேர்ந்தெடுத்துட்டாங்க. சூரிய பிரகாச தனியா கூப்பிட்டு, நீ அடுத்த மாசத்துல இருந்து என்னோட தொழிற்சாலைக்கு வேலைக்கு சேர்ந்துடலாம். சம்பளம் 40,000 ரூபாய். பிறகு நீ இந்த 1 மாத காலம் நான் சொல்லும் ஒரு நபரை சந்திச்சு அவர்கிட்ட இன்னும் அதிகமான கலை நுட்பங்களை நீ கத்துக்கிடணும் அப்படின்னு சொன்னாரு. இவன், அப்படியா, அவர் யாரு, எந்த காலேஜ்ல படிச்சாரு அப்படின்னு கேட்டான் சூரிய பிரகாஷ். அதுக்கு அவரெல்லாம் எந்த கல்லூரியிலையும் படிக்கல, அவருக்கு முழுவதும் அனுபவ பாடம் தான், தானாகவே அவர் கத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னதும் இவன் கேலியா சிரிச்சு, அவர் படிக்கலையா, சரி சரி அட்ரஸ கொடுங்க, யாருன்னு போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னான். அட்ரஸை வாங்கிட்டு அவரை பார்க்க அவரோட வீட்டுக்கு போனான். கேட்டை திறந்து உள்ள போனதுமே அங்க ஒரு 70 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கு, மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட போய், மிஸ்டர் ராமநாதன் அப்படிங்கிறவர் யாரு, அவர்கிட்ட போய் நான் அவரை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். அவர் இவனை ஏற இறங்க பார்த்துட்டு, நீ யார் தம்பி, என்ன விஷயமா பார்க்கணும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு இவன், நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன், நீங்க தோட்டத்துல வேலை செய்யறவர் தானே, நீங்க போய் அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவர், இதோ இந்த வரவேற்பறையில உட்காருங்க, நான் அவரை வர சொல்றேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் கைகால் முகத்தை கழுவிட்டு இவன் முன்னாடி வந்து உட்கார்ந்து, நான் தான் நீங்க தேடி வந்த ராமநாதன், என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு. சூரிய பிரகாஷ் கையோடு கொண்டு வந்த கடிதத்தை அவர்கிட்ட கொடுத்தான். அதை வாங்கி படிச்ச ராமநாதன் அவனை தன்னோட ஒர்க் ஷாப்புக்கு கூட்டிட்டு போனாரு. இவன் ஒர்க் ஷாப்புக்குள்ள நுழைஞ்சதுமே ரப்பரினால் செய்த ஒரு சில பொருட்கள் இருந்தது. அதிலும் நிறைய மாணவர்கள் உபயோகப்படுத்தும் ரப்பர் தான் அதிகமா இருந்தது. அதை பார்த்ததுமே சூரிய பிரகாஷ் மனசுக்குள்ள, இவர் பெரிய கலை வல்லுநர்னு சொன்னாங்க, ஆனா இங்க இந்த ரப்பர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இவர்கிட்ட போய் நாம 1 மாத காலம் பயிற்சி எடுக்கவா அப்படின்னு கேலியா நினைச்சு அவர்கிட்ட கேட்கவும் செஞ்சான். அதுக்கு ராமநாதன் சிரிச்சுக்கிட்டே, சரி, நீ வீட்டுக்கு போய் இரு, நான் கொஞ்ச நேரத்துல அங்க வர்றேன் அப்படின்னு சொல்ல,
சூரிய பிரகாஷ் அவரோட வீட்டுக்கு போய் டிவியை போட்டு நல்லா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் ஆயிருச்சு. மதிய நேரமும் வந்துருச்சு. பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி இருக்குமா அப்படின்னு தேடி பார்த்தான். தண்ணி பானையும் இருந்துச்சு. தண்ணீரை எடுத்து குடிச்சான். அப்படியே சாயந்தர நேரமும் ஆயிருச்சு. இவனுக்கு தண்ணியை குடிச்சாலும் பசி அடங்கலை. ரொம்ப பசிச்சிருச்சு. அந்த நேரம் அந்த ஒர்க் ஷாப்ல வேலை செஞ்ச நபர் ஒருத்தர் டீ கப்போட வந்து மேஜை மேல வச்சாரு. இதோ சார் வந்துகிட்டு இருக்காரு, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க, இதோ வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பிறகு ஒரு தட்டு நிறைய நிலக்கடலையும் பிறகு ஒரு தட்டு நிறைய திராட்சை பழமும் கொண்டு வந்து வச்சாரு. அதை பார்த்ததுமே சூரிய பிரகாஷுக்கு நாக்கில் எச்சில் ஊறிடுச்சு. எப்போ சாப்பிடுவோம் அப்படின்னு இருந்தது. பிறகு ராமநாதன் வந்தாரு. நாற்காலியில உட்கார்ந்து இந்தா தம்பி டீயை குடிங்க அப்படின்னு சொல்லி டீயை குடிக்க கொடுத்தாரு. இவனுக்கு பொறுமையே இல்லை. பசி வேறு உச்சக்கட்டத்துல போயிருச்சு. இந்த பழத்தையும் கடலையும் கொடுக்கலாமே, அதை கொடுக்காம டீயை கொடுக்கறாரே அப்படின்னு நினைச்சான். பிறகு அவர்கிட்ட, சார் எனக்கு ரொம்ப பசிக்குது, இந்த நிலக்கடலையும் திராட்சை பழத்தையும் கொடுங்க, சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 தட்டையுமே பக்கத்துல இழுத்து வச்சு நிலக்கடலையை எடுத்து உடைக்க போனான். அது உண்மையான நிலக்கடலையே இல்லை, ரப்பரால செய்யப்பட்டது. திராட்சை பழமும் அப்படியே ரப்பரால செய்யப்பட்டதாகவே இருந்தது. இவனுக்குள்ள மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது. இந்த அளவுக்கு தத்ரூபமா, பார்க்க சாப்பிடும் பொருளை போல தெரிகிற மாதிரி இருக்கிறத அவன் பார்த்ததே இல்லை. அவரை பார்த்து இவனுக்கு கண்களே கலங்கிருச்சு. உங்களை போய் நான் தப்பா நினைச்சிட்டேனே, உங்களுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கிறது இப்பதான் தெரிஞ்சது. கல்லூரியில சேர்ந்து படிச்சாதான் படிப்பு அப்படின்னு நான் தப்பா நினைச்சுக்கிட்டேன். ஆனா அனுபவ படம் தான் இந்த அளவுக்கு திறமைய வளர்த்துருக்கு. முதல்ல என்ன நீங்க மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட நிறைய கத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட 1 மாத காலம் பயிற்சி எடுத்துக்கிட்டான் அப்படின்னு கதையை சொல்லி முடிச்சாரு குரு. இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம வெளி தோற்றத்தை வச்சு யாரையுமே இவங்க இப்படித்தான், இவங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு தெரிஞ்சதை விடவா இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா நாம தான் அடிமுட்டாள். இந்த உலகத்துல நாம கத்துக்கிட வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நாம கத்துக்கிட்டே தான் இருக்கணும். கற்றுக்கொள்வதற்கு முயற்சிகள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். நான் சொல்லும் இந்த கருத்து யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு நம்புறேன். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.